வாஷிங் மிஷின்ல துணி ஒன்றோடு ஒன்று சிக்குதா? ஒரு நிமிடத்தில் சரி பண்ண சூப்பர் டிப்ஸ். வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது எல்லா துணிகளும் ஒன்றோடு ஒன்று சுருண்டு சிக்கிக் கொள்வது பல வீடுகளில் அடிக்கடி நடக்கும் பிரச்சனை. இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் தொடர்ந்து இப்படி நடந்தால் துணிகள் விரைவில் பழுதடைவதோடு மிஷினின் செயல்பாடும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. சில எளிய விஷயங்களை கவனித்தாலே இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும். மெஷினில் அதன் கொள்ளளவை விட அதிகமான துணிகளை ஒரே நேரத்தில் போடுவது முக்கிய காரணங்களில் ஒன்று. ட்ரம்முக்குள் துணிகள் சுழல்வதற்கு போதிய இடம் இல்லாததால் அவை ஒன்றுடன் ஒன்று சுற்றிக் கொண்டு சிக்கிக் கொள்கின்றன. இதனால் துணிகளும் சரியாக சுத்தமாகாது. படுக்கை விரிப்பு, போர்வை, பெரிய துண்டுகள் போன்றவற்றுடன் சிறிய ஆடைகளை சேர்த்து துவைப்பதும் சரியான முறையல்ல. பெரிய துணிகள் சுழலும் போது சிறிய துணிகளை இழுத்துக் கொண்டு சுருட்டிவிடும். அதனால் பெரிய துணிகளையும் சிறிய துணிகளையும் தனித்தனியாக துவைப்பது நல்லது. சட்டை, ஜாக்கெட் போன்ற ஆடைகளில் இருக்கும் ஜிப்புகளை மூடாமல் அல்லது பட்டன்களை போடாமல் மிஷினில் போட்டால் அவை மற்ற துணிகளை பிடித்து இழுக்கும். இதனால் துணிகள் கிழிவதற்கும் சிக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். துவைப்பதற்கு முன் இவற்றை சரிபார்ப்பது அவசியம். துணிகளை மெஷினில் போடுவதற்கு முன் ஒவ்வொன்றாக உதறி சுருக்கமில்லாமல் போட வேண்டும். அவசரத்தில் உருட்டி அல்லது கட்டியாக போடுவது துணிகள் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ள காரணமாகிவிடும். இந்த சிறிய பழக்கமே பெரிய பிரச்சனையை தவிர்க்க உதவும். மேலும் ஒவ்வொரு துணிக்கும் துவைப்பு முறையை தேர்வு செய்வது முக்கியம். மென்மையான துணிகளுக்கு மென்மையான துவைப்பு முறையும், தடிமனான துணிகளுக்கு அதற்கேற்ற முறையும் பயன்படுத்தினால் துணிகள் பாதுகாப்பாக இருக்கும். மெஷினையும் அவ்வப்போது சுத்தம் செய்து பராமரித்தால் அதன் செயல்திறன் நீண்ட நாட்கள் சிறப்பாக இருக்கும். சிறிய கவனக்குறைவால் துணிகளும் பாதிக்கப்படும். மெஷினும் தேவையற்ற சுமையை சந்திக்கும். எனவே துவைப்பதற்கு முன் இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் துணிகள் சிக்கிக்கொள்ளும் பிரச்சனை குறைந்து துவைப்பும் சிறப்பாக அமையும்.